என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, யார் மனத்தையும் புண்படுத்துவீர்கள். அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? கோல்ட் 50 பவுண்ட். அம்மா கிட்ட 50 சவரன் நகை கேட்டிருக்கேன் சார். 50 சவரன் நகை. 80 சவரன்ல நகை வேணும். 50 பவுண்ட் நகை வேணும். 50 பவுண்ட் நகை. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோலார் சுரங்கத்திலே வேலை பாக்குறா? காஷா கிராண்டேல நீட் a villa. 3BKHல ஒரு ஃபிளாட். சீனி சக்கரை சித்தப்பா ஏர்டெல் எழுதி நக்கப்பா என்று சொல்வாங்க. இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம். சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, அது இருக்கும் போதே குத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? அம்மா ஒரு லேண்ட் வேணும் சார். ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த லேண்ட் தான் வேணும். அந்த லேண்ட் அண்ணனுக்கு கொடுத்துட கூடாது. வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நானு. 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்கணும். உன்னை பொறுத்த அளவுக்கு உன் புருஷன்ட்ட நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும். Dress அம்மா பாத்துப்பாங்க. எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு 5 lakhs. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இந்த மண்டபத்துல மேரேஜ் பண்றதெல்லாம் இஷ்டம் இல்ல. பெரிய ஷிப்ல மேரேஜ் இருக்கணும். 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைன் கேளு. எங்க அப்பா அம்மா எவ்வளவு நாள் அதுல இருக்கலாமோ அதுல இருந்தக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த வீடு கொடுக்கணும். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போய். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உடம்பு கூசல. தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்கார ஆக்குறாங்க. எனக்கு தேவை 50 பவுண்ட் நகை வேணும். திருமணம் நம்முடைய சமூக அமைப்புல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா. ஒரு பக்கம் நம்ம மாடர்னா மாறி இருந்தாலும் இன்னைக்கு கடைகள்ல நம்ம போனோம்னா கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. காட்டு பூச்சி ஆல்டோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. ஒரு கட்டிலே, ஒரு மெத்த, ஒரு பீரோ, ஒரு சைட் டேபிள், கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவாட்ட ஜாமானா? பெரும்பாலும் இதுல என்ன சொல்லப்படும் அப்படின்னா, பொண்ணுகிட்ட இருந்து பையன் வீட்டுல கேக்குறாங்கன்னு ஒரு விஷயம் உண்டு. அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். இன்னொன்னு, கல்யாணம் பண்ண போற பொண்ணே கேட்டுறது, எனக்கு இதெல்லாம் செஞ்சிடணும், என் கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணிடணும். இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே, எப்பெல்லாம் கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் இங்க பாரு அப்படின்னு இதுவும் பேரலா நிறைய வீடுகள்ல நாங்க கவனிக்கிறோம். அந்த கவனிப்பை ஒரு ஷோவா இங்க கன்வெர்ட் பண்றோம். அவ்வளவுதான். போன் பனேகா உமாபதி பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். இந்த பக்கம் முழுக்க ஒரு திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள். என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் முழுக்க உங்களுடைய அம்மாக்கள். எல்லார் முகத்திலும் பெரும் கலவரம் இருக்கு. இவங்களை போய் கொடுங்க. கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா ஒருத்தி இருக்கா. அவளுக்கு உங்க அக்கா இருக்காளா? அவளுக்கு பொக்கா எங்க அவ? கல்யாணம் ஆயிடுச்சு. Okay. அவளுக்கு விட எங்க அம்மாவோட சாரி, எங்க அம்மாவோட நகை அதெல்லாம் வந்து எனக்கு தான் வரணும். டேக் திஸ், டேக் தட், டேக் எவ்ரிதிங், எல்லாம் சேர்த்து வா. அம்மா வழி வந்த நகை அதெல்லாம் வந்து எனக்கு தான் வரணும். அம்மாவோட சாரி அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டல் டச். உதவி அளக்காதடா. அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. அக்காக்கு இருக்க கூடாது, அது போக கூடாது, எனக்கு வரணும் எல்லாம். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அவ்வளவு வேணுங்கிறத வேற மாதிரி சொல்றீங்க. அமைச்சரே அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ஒரே பொண்ணா? இல்ல, அண்ணன் இருக்கான். என் மணிமேகலை கண்ணுல இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. நானுமே நியாயமா கேக்குறேன். அவருக்கும் 2 பேரும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போயிருப்பேன் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, அது மாத்தணும், பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் போதே குத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. வெரி குட் ஃபேமிலி கேர்ள்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். போகலே கையில எடுத்துட்டு போயிட்டா சேஃப். அம்மா ஐயா, புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? எனக்கு ஒரு செக்யூர்டா இருக்கும். நான் என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படி சொல்லி நான் ஒரு பிரைடா வச்சுக்கலாம்ல. மரவள்ளி கிடங்க திருடி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. நிரூபிச்சிட்டே சார். இப்ப நாங்க இருக்க ஒரு வீடு எனக்கு வேணும் சார் கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க. ஒரு சில்லறை காசு 500 ரூபா இருந்தா சார். இப்ப நாங்க இருக்க ஒரு வீடு எனக்கு வேணும் சார் கண்டிப்பா. எங்க அப்பா அம்மா எவ்வளவு நாள் அதுல இருக்கலாமோ அதுல இருந்தக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த வீடு கொடுக்கணும். அப்ப ஒண்ணு செய்ய,
1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி என் வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துடுறேன். சரி வா ஊத்துறேன். எங்க அம்மா வந்து அவங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கட்டில் இருக்கு சார், அதான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். அது வந்து எனக்கு எப்பவுமே ஃபுல்லா கொடுத்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார். ஓகே, அந்த கட்டில் இப்ப நீங்க வீடு வேணும்னு கட்டாயமா இப்ப டிவில பேசுறப்ப இது டிவில வரப்ப உங்க தங்கச்சி கேட்கல எப்படி இருக்கும்? ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு? ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. அது அவ தனியா வீட்ல எது அது அவ கேட்டாலும் பிரச்சனை. நான் என்னால முடிஞ்சதை பிச்சுக்கிட்டு போயிடுறேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம், அதான் ஏன் லட்சியம். அவ்வளவுதான் சார் அவங்க செய்யறது செய்யட்டும், ஆனா எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு மாதிரியே பேசுற. அவங்க செய்யறத செய்யட்டும், ஆனா எனக்கு பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு. அவங்க செய்யறது போக உங்களுக்கு என்ன டிமாண்ட்? எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு வேணும். உன் குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர்மாடி தேர்மா. அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். ஓகே, வீட்ல எத்தனை பேரு? நானு அண்ணா, அவ்வளவுதான். நீங்க அண்ணன்? ஆமா 2 பேர் தான். ஆமாப்பா ஆமா. எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு இருக்கு. சோ அதுல நீங்க இருக்கிற வீடு உங்களுக்கு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும். மத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் மட்டும் சந்தோஷப்படுறது கேவலமானது. அது ஏன் இப்ப இருக்க வீடே வேணும் அவ்வளோ? இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார், கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க, ரெண்ட் நிறைய வரும், நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம். கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். இன்னொரு வீடு எங்க இருக்குமா? இன்னொரு வீடு கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கு. இன்னொன்னு அப்புறம் நான் கேக்குற ஒரு லேண்ட் வேணும். நீங்க அது காம்ப்ளெக்ஸ் வாடகை மட்டும் மாசம் 3 லட்சம் ரூபாய் வருதான், வச்சு வறுக்கலாம். அதுவும் வந்து இங்க மெயின்ல தான் இருக்கு, எங்க வீட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு, அது போதும். எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். அப்புறம் சாரீஸ் கேட்டேன், இன்னும் கேட்கவே இல்ல, இப்பதான் எனக்கு தோணுச்சு இவங்க எல்லாம் சொன்ன உடனே. பயப்படாத பயப்படாதா. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க மேல சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார், எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு? உன்னை பொறுத்த அளவுக்கு உன் புருஷன் நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும். வேணும்னா 2 பேரும் ஒத்த குத்த மோதி பாப்போம். இன்னொருத்தர போயா? என்னமா ஆபீஸ்ல கலீக் மாதிரி சொல்றீங்க? ஹஸ்பண்ட் புருஷன் அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச லேண்டன் இது பாசிபிள் மாதிரி தெரியுது. 325 புடவை பாசிபிளான்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது, ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்டர் 2 கிளாஸ் இருந்தா போதும். ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. 3BKHல ஒரு ஃபிளாட் சார். அதுக்கப்புறம் வந்து ஐ லைக் பைக்ஸ், அதனால ஒரு சுசுகி பைக், ஒரு RE பைக். அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பைக், சுசுகி பைக், ஒரு RE பைக். அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. ரொம்ப சந்தோஷம்டா, இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. அன்னைக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு நாள் உங்க ஆசை பேராசை ராங். யூ ஆர் டோட்டலி ராங். என்னம்மா ஏதாவது கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. வாங்கலாம் முடியாது. வாங்கலாம் சொல்ல, அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து அப்படி வந்து இறங்குனா அது நல்லா இருக்கும்ல. எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? ஒரு டிமாண்ட் மாதிரி, அது ஒரு ட்ரீம் மாதிரி. கனவுலாம் எனக்கு நல்லா இருக்கு. மாப்பிள்ளை ஹெலிகாப்டர் கூட வாடகைக்கு எடுத்து கொடுத்துறோம், பிரச்சனை இல்ல. அவர் எங்க வந்து இறங்குவாரு? ஹெலிகாப்டரோட வந்தனா அப்படி ஒரு வெட்டிங் வைக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வெட்டிங் ஏரியா வந்து கிராண்டா தானே இருந்தாகிற மாதிரி இருக்கும். எந்தவித பதிலும் கிடையாது. ஆனால் இதற்கிடையில இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ங்கிறது லைஃப்ல ஒன் டைம் நடக்கிறது. அது வந்து நல்லா செம்மையா கெத்தா இருக்கணும். எனக்கு வந்துட்டு இந்த மண்டபத்துல மேரேஜ் பண்றதெல்லாம் இஷ்டம் இல்ல. பெரிய ஷிப்ல மேரேஜ் இருக்கு. ஏண்டி இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? இல்ல, நானே சிந்திச்சேன். நான் எங்க வீட்ல எங்க அப்பா கிட்ட கேக்குது வந்து நல்லா மரத்தால செஞ்ச நல்ல பெரிய கட்டில், நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். பீரோ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் அதெல்லாம் செஞ்சா போதும். உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படின்னா எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்.
இப்ப அதெல்லாம் இருக்குமே எங்க? சப்போஸ் நான் தனி கொடுத்தனும் அந்த மாதிரி போறதா இருந்தா. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப வாத்தா வீட்டுல இருந்து சீதமா ஒரு தகரப்பட்டி கொண்டாந்து இல்ல? எங்க இரு? ஓ, இங்க இருக்கா? வயித்துல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு வாத்தா வீட்டுக்கு, கிளம்பு. 10 lakhs கேஷ் டெபாசிட்ல வேணும். 10 lakh கேஷ் டெபாசிட்ல வேணும். சோ தட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு 3 லட்சம் ரூபாய் தரேன், 3வது பட்ல இருந்து குச்சிரியா, உன் சாவ நாங்களே கிராண்டா எடுத்துறோம். அப்புறம் எனக்கு ஒரு பைக் வேணும், பிளஸ் வரப்போற ஹஸ்பண்ட்க்கு ஒரு பைக் வேணும். ஓகே. நோ 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 நோ. எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்போ வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது, எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? இன்விடேஷன் கார்டுல இருந்து இன்னொரு வாட்டி அவங்க பேசணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும். பெரியப்பா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்கி நம்மள பத்தி வந்து வெளியே போய் பேசணும், அப்படி செய்யணும். எந்த பயனும் இல்ல. ஓகே, எல்லாரும் இப்படி ட்ரை பண்ணி பாப்போமா? சிம்பிளா காலிவெல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. 10 பேர் தாங்க, என்னையும் கூட கூப்பிட்டுதாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல ஒண்ணுக்கு 90 மட்டும் பூசி அனுப்பி விட்டாங்க. இப்படி கூட சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் வந்து சரியான கஞ்ச பீஸ் நிறைய இருக்கும். ஐயா மாடர்ன் உலகம், இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. நான் சொல்றது அப்பா சொல்லுவாங்களா, அந்த ஆள் பாரு ஆடம்பரம் பண்ணான்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உடம்பு கூசல, உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கோம். சரி, ஓகே. சார் அம்மா கிட்ட 50 சவரன் நகை கேட்டிருக்கேன் சார். 50 சவரன் நகை. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, உங்ககிட்டயும் இல்ல, அது வேற. அதாவது 50 சவரன் நகை வேணும், லேட்டஸ்டா வேணும். லேட்டஸ்ட் வேணும், இப்போ சேர்த்து வச்சிருக்கிறது எனக்கு வேணாம். ஒரு பழமொழி சொல்வாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்வாங்க. ஓகே. இப்போ அம்மா நிறைய சாரீஸ் வாங்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தான், அது எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு அப்போ புதுசா வேணும். வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும், புரியுதா? எவ்வளவு சாரி வேணும்? ஒரு 50 சாரி, ஒரு 50 சுடி. 50 சாரி 50 சுடி. புதுசா நான் போகும்போது அங்க இருக்கணும். ஏடா உன் அண்ணன் 24 மணி நேரம் குடிச்சு விட்டாலேரா, உறவுக்காரங்க வந்தா உறவைக்கு ஒரு ஆளா கரிசி உன் வீட்டுல இல்ல, சப்பறது சவமுட்டாயி கொப்படிக்கிறது பண்ணிரும். எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும், மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். புதுசா இருக்கு. சரி, இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன். அதெல்லாம் ஏற்கனவே நார்த் இந்தியன் தான், அதே மாதிரி ஸ்டைல்ல பண்ண முடியும். எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூப்பிடணும், பெருசா பண்ணணும். ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப, ஒரு கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். ஏசி மண்டபம், Dress அம்மா பாத்துப்பாங்க. எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு 5 lakhs. என்ன பண்றதுனே புரியல, ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம சுத்தணும். அப்ப கல்யாணம் எவ்வளவு கிராண்டா இருக்கும்னு கேக்குறேன். ஒரு 50 lakhs. 50 lakhsல கல்யாணம். ஓகே. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. 50 பவுண்ட் நகை வேணும். 50 பவுண்ட் நகை. அதுக்கப்புறமா ஒரு லேண்ட் வேணும் சார். இருக்கா இல்ல வாங்கி கொடுக்கணுமா? ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகே. அந்த லேண்ட் தான் வேணும், அந்த லேண்ட் அண்ணனுக்கு கொடுத்துட கூடாது. வச்சாடா ஆப்பு, வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். உங்களுக்கு 50 பவுன் நகை போட்டாச்சு, மாப்பிளைக்கு 10 பவுன் போட்டாச்சு, உங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, கிராண்டா கல்யாணமும் பண்ணியாச்சு. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குடா, கேக்குறதெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. நாளைக்கு அண்ணனுக்கு வேணும்ல. அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சார். நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறது இல்ல. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆர்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாப்பிள்ளை வேணும்? மாப்பிள்ளை வந்து பிஇ படிச்சவங்க வேணும்ல. அப்ப அவர் நல்லா படிச்சிருக்காருல. அது நீ இப்படி எங்களை மடக்க வேணும் எதிர்பார்க்கவே இல்ல சார். அவங்க முன்னாடி அவங்க வீட்டுக்கு செஞ்சிருப்பாங்க சார், அதுக்கப்புறம் நான் போயிட்டேன்னா எனக்கு செய்யணும்ல சார். மாமியார வேணாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. சம்பந்தியே வேணாம். என்ன மாமியார் கூட இனிமே யாராவது டிவி பார்த்துட்டு மாமியார் கொடுமை நீங்க கொண்டே விடுவேன் நானு. கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நான் டிமாண்ட் பண்றது வந்து ஒன்னே சார், கிராண்ட் வெட்டிங். அந்த வெட்டிங்ல நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கும். இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை, பூசணிக்காய் லைட், புடலங்காய் பல்ப், பலாப்பழ சீரியல். ஃப்ரம் மை இன்விடேஷன் கார்டு டு தி எண்ட் ஆஃப் மை கிஃப்ட் பேக். கிராண்ட் வெட்டிங்னா அவங்கவுங்க பார்வைக்கு கிராண்ட் வெட்டிங் வேற மாதிரி இருக்கும். எங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க. உன் பொண்ணுக்கு ஏத்த இடம் தானே இதுதான், உன் பொண்ணுக்கு ஏத்த இடம். இதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே சமாதி கட்டு. சென்னையில என்ன மண்டபம்? ஸ்ரீவாரி. இது ஸ்ரீவாரியா? ஒரு நாள் வாடகை தெரியும்ல. ஓகே, ஸ்ரீவாரியில ரிசப்ஷன். இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல உன்னால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஓகே, அதுல வேற ஏதாவது இந்த மியூசிக் ட்ரூப் யாரு? அது வந்து ஃபர்ஸ்ட் டே சங்கீத்,
ஃபர்ஸ்ட் டே சங்கீத். வித் டிஜே நைட். டிஜே நைட். ஒரே கூத்தா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிசப்ஷன். ஓகே, கிராண்ட் வெட்டிங் அப்ராக்சிமேட் பட்ஜெட்? அப்ராக்சிமேட் could be around some 50 lakhs. 50 lakhs. உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில பேயில போவானுல கொள்ளையில போவானுல. லைக் நார்மலா நான் ஏதோ டிமாண்ட் பண்ணல. மோஸ்டா எனக்கு வந்து காசா கிராண்டேல ஐ நீட் அ வில்லா. ஏற்கனவே இது இருக்காமா? இல்ல வாங்கி இனிமேல் வாங்கி ஃப்ரெஷ்ஷா. ஓகே. சோ நீட் அ நியூ ஹோம். நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு. அதுக்கப்புறம் வந்து கோல்டு, அது பாரம்பரியமா they will do it. இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. I need some diamond necklace set and new collections. Collections. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். Set and new collections. இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது சார். நாங்க என்ன தரமோ அதை தான் அவன் வாங்கணும் சார். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நான் என் அம்மாட்ட என்ன கேக்குறேன்னா, அவங்களோட சாரீஸ் ஃபர்ஸ்ட் திங், அவங்க என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுணும் என் பேர்ல. 50 ரூபாய் போதுமா? இத வச்சு 2 நாள் வாங்கி தரேன். ஐயோ நான் பிச்சை கேட்கல. ஏன் பணமா கேக்குறீங்க? அது என் பேர்ல இருக்கும். நான் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இல்ல சார், பணம் கொடுக்க மாட்டேன் சார். 1 லட்சம். அண்ணே 5000 rupees ஃபைனல். நான் எவ்வளவு சவரம் போறேன், எவ்வளவு பாத்திரம் தரேன், என்னென்ன பொருள் தரேன், அதுதான் எல்லாரும் பாப்பாங்க. சரி கேளு தங்க வேலை. ஆனவன் என்னமோ கொடுத்துருக்காடாமா. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு. குடுப்பானான்னு பார்க்கலாம். எல்லார் பார்வைக்கு தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல. செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். அது இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது. இல்ல சார், அவங்க ஏதாவது 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி இருந்தா தருவேன். நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன். கார், வீடு, ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கு. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போ. சவுகார்பேட்ல இருக்கு. சரி. இப்போ நாங்க கொரட்டூர்ல தான் இருக்கோம். அதே ஏரியால ஒரு வீடு வேணும். செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ. வீடு வேணுங்கிறது இல்ல விஷயம். கொரட்டூர் ஏரியால ஒரு வீடு வேணும். ஓகே. சின்ன வயசுல இருந்து அங்க இருக்கறனால எல்லாரும் பண்ண முடியாது. இங்க இருக்கிறோம் அங்க வரலாம், அங்க இருக்கிறோம் இங்க வரக்கூடாது. விளக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. நீ அங்க இருந்து இங்க வந்து இருக்கிற உயிரை வாங்குற. என்ன நியாயம்? சரி, பையன் அவனையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிரும். அது ஓகேமா? அவனும் கொரட்டூர்லயே வேணுமான்னு கேக்குறேன். கொரட்டூர், வில்லிவாக்கம், பாடி. ஏமா டவுன் பஸ் ரூட்டா சொல்ற? இப்படி போய் இப்படி ஒரு பையனா? அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதா, வாங்க போவோம். ஏமா பையன் கிடைக்கிற பொண்ணு கிடைக்கிறது நீ கஷ்டமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்களாக்கும்? ஆமா, நாங்கெல்லாம் ஒண்ணா படிச்சவங்க. பாக்குறவங்களே எங்களை பைத்தியக்கார கூதியை கூப்பிடுவாங்க. ஓகே சரி. கொரட்டூர்ல வீடு. அப்புறம் கோல்ட் 50 பவுண்ட். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோளாறு சுரங்கத்திலே வேலை பாக்குறா? அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரீஸ் அப்படியே எனக்கும் வேணும். அதான் அம்மாவுடைய சேரி மேல எல்லாரும் ஒரு கண்ணு. அது பரம ரகசியம். அந்த ரகசியம் முடிச்சு அவிழ்க்கப்பட்டவுடன் உங்களுக்கு தான் முதலில் தெரிவிக்கப்படும். எல்லா பெண்களுமே அம்மாவுடைய புடவை வேணுங்கிறீங்களே? அது போட்டுக்கணும்ட்டு அவர் ஆசை. அம்மாவுடைய சாரி யூஸ் பண்ணிக்கணும். பண்றது மோசம், இதுல பாசம் வேற. 80 சவரன்ல நகை வேணும். கொஞ்சம் ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. 80 பவுன் நீங்க பையன் வீட்டை கூட இப்படி கேட்பாங்கன்னா எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. உங்க சொந்தத்துல ரீசெண்டா 70 பவுனுக்கு மேல யாருக்கு போட்டாங்க? அப்படி போட்டது இல்ல, 60 போட்டிருக்காங்க. அதனால தான் 80 கேக்குறேன். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படவே உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். 60 பீட் பண்ணோம். உங்க அப்பா என்ன பண்றாங்க? எங்க அப்பா கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு. கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு. ஓகே, அவருக்கு முடியும்னு நினைக்கிறீங்களா 80 பவுன்? ட்ரை பண்ணா முடியும் சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை சார், என் டிமாண்ட் என்னன்னா, பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். அவங்க கேக்குறத விட டபுளா. அவங்க கேக்குறத டபுளா தரணும். அதுக்கப்புறமா புரியல, இந்த லாஜிக் எனக்கு புரியல. வை புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. அது அப்பதான் வந்து மத்தவங்க யாருன்னா வரதுக்கு முன்னாடி கேட்க கூடாது, கம்மியா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அவங்கள பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. உங்க டிமாண்ட் என்னன்னு மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான். நான் ப்ராப்பர்ட்டி தான் கேட்பேன். ஏன் அப்படி ப்ராப்பர்ட்டி வேணும்? ஏன்னா அதுதான் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும் எனக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஜுவல்ஸ்லாம் எப்போ வேணாலும் என்னோட ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் யாரோ வச்சு ஏதாவது செய்யலாம்.
அட்டன் டேத்துல ஆப் சாப்பிட்டுருக்கேன்டா ஆப். ஆனா வீடு எங்ககிட்ட தெரியல. ஏமா இதை வைக்கிறதுக்கு போற ஹஸ்பண்ட் அதையும் தான். ஆனா அது என் பேர்ல இருக்கும்ல, என்னோட பெர்மிஷன் இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணி புருஷ விட்டு தானப்பா போற. நான் டிமாண்ட் பண்றது எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும். பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க குலைக்கிறத குலைச்சேதான். இவங்க சொல்றதுல எது முடியவே முடியாது. என் பொண்ணு 50 பொண்ணு கேட்டா சார், 50 பவுன் எல்லாம் போட முடியாது, 25 பவுன் தான் போடுவேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? தம்பி இருக்கான் சார், ஃபுல் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு தான் வரப்போகுது. அந்த ப்ராப்பர்ட்டியை கால்குலேட் பண்ணி பார்க்கறது நான் கேட்கறது ரொம்ப கம்மி தான் சார். ஏய் தங்கச்சி, என்ன தங்கச்சி தங்கச்சின்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே, அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா? நீங்க கேட்கலனா கூட நாங்க கொடுப்போம். அது கிராமத்துல இருக்க நிலத்தை நச்சு நான் என்ன விவசாயமா சார் பண்ண போறேன் இல்லையே. சோத்துக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு அடிப்படை கேள்வி கூட உங்க சிந்தனையில இல்லாதா? அது அவங்க பிரச்சனை. தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்கார ஆகுறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. உங்களுக்கு கடன் வாங்கி லோல் பட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. பாசம் இருந்தா எதனா பண்ணல சார், அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. எப்படி சரி அவன் நீ ஆயிக்க கடங்காரனா. ஆனா do you think that you are நியாயம்? கண்டிப்பா நான் நியாயமா தான் இருக்கேன். நியாயமா தான் இருக்கீங்களா? சார் இவன் என்ன பண்ண சார்? செருப்பு காட்டி அடிக்கிறீங்க. கையை கால உடைக்கிறீங்க. எங்களால முடிஞ்சது 20 சவரம், மாப்பிளைக்கு 10. ஐயோ அம்மா 20 சவரம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். ஒரு பவுன் இல்லாம உங்க அப்பா என்ன கட்டிட்டு வந்தார். லவ் மேரேஜ் தான். உங்க அப்பா என்ன இது 22 வருஷமா வச்சு குடும்பம் இல்ல நாங்க வாழல. உனக்கு திறமை இல்லம்மா, நான் என்ன பண்றது? மனசு மனசுமா, திறமைன்றது இல்ல மனசு. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்க நீங்களும் உங்க காசு. அவ்வளவுதான் சார், நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்து அவங்க அப்பா என்ன என்ன மீறி அவங்க அப்பா சொல்லிட முடியும். என்ன வேணாலும் சரி, இந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல கூட நான் விற்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா சொன்னதுதான் கடைசியில. என்ன மீறி அவர் செய்ய முடியாது. அதே மாதிரி என்னோட கார் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. நீ எப்படி ஏதாவது பண்ணா நான் திருப்பி கேட்க முடியும். ஐ ஹேவ் ரைட்ஸ் டு தட். ஓ கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. நீ வெளிய போமல்ல? அவன் சொல்லிட்டான், நான் சொன்னா நீங்க தப்பா நினைக்கூடாது. உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தான்னா நாமள பசங்க சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. அவன் கேட்காமலே ஃபுல் சம்பளத்தையும் கொண்டாந்து வீட்டுல தான் கொடுப்பான். நான் பெருசா மதிக்கிற சொத்தை உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன்ப்பா, 25 பவுன் 10 லட்ச ரூபாய் பணம் இதெல்லாம் கிடையாது. உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க, அதான் உங்களுக்கு பெரிய சொத்து. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.